அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுஜே சாஃபியா கிரேஸ்லின். நான் புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்று வருகிறேன். நான் குமரி அறிவியல் பேரவை 2025 முதல் 2026 ஆண்டின் இளம் விஞ்ஞானி. இன்று நான் என் பாட்டியுடன் இவ்வுலகில் மாண்புமிகு மனிதனாக வாழ நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை உரையாட வந்துள்ளேன். பாட்டி, நாம் நாகரீகமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவற்றை செய்ய வேண்டும்? சமாதானம், அறிவு, ஞானம், வெளியில் அன்பாக பழக வேண்டும். எது பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஆள்கிட்ட எப்படி பழக வேண்டும் என்பது முக்கியமான தேவை. வெளியில் எந்த ஆள் வந்தாலும் சித்த முகத்தோடு பேச வேண்டும். பேசாதவர்கள் எதுவரை கண்டாலும் பேச வேண்டாம். பேசியவர்களை கண்டால் பேச வேண்டும். அது அன்பாக பழக வேண்டும், சமாதானத்தோடு பழக வேண்டும். அப்படி இருந்தால் எதுவும் நடக்கும். நல்லபடி நடக்க வேண்டிய கடைபிடிப்பு இதுதான் முக்கியமான காரியம். பாட்டி, நாம் வெளியிடங்களுக்கு செல்லும் போது நாகரிகமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டியவற்றையும் நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களையும் மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் கூறும் கருத்து என்ன? முக்கியமான கருத்து என்ன? நமக்கு சிறிய பிள்ளை பருவங்கள் கழிந்து வாலிப பிள்ளை ஆனதினாலே எந்த ஆள்கிட்ட எப்பொழுது பழக வேண்டும், எந்த நேரம் எது பேச வேண்டும் உள்ளது முக்கியமான கருத்து. அதுவும் நம்ம மனத்தில் கொண்டு எவ்வளவு தூரமும் அன்பாகவும் சமாதானமும் குணமாகவும் பேசி சிரித்த முகத்தோட பேசி அது கடைபிடிப்பதுதான் முக்கியமான காரியம். இளம்பெண் ஆனதினாலே நமக்கு எது இருந்தாலும் அன்பாக பழவி மனசில் தைரியத்தோட பேசி பழவி திருப்பி வர வேண்டும். பாட்டி, நாம் இப்பொழுது பள்ளிக்கூடத்திலிருந்து சுற்றுலா செல்ல இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் அங்கு செல்லும் போது எவ்வாறு இருக்க வேண்டும்? சுற்றுலா போகும்போது எல்லா பிள்ளைகளோடும் போகும்போது அன்பாகவும் ஞானமாகவும் அறிவாகவும் குணமாகவும் மனசில் கடவுள் சிந்தையோடையும் திரும்பி போகும்போதும் வரும்போதும் போயிட்டு திரும்ப பத்திரமாக வர வேண்டும் என்பது முக்கியமான கடைபிடிப்பு. அது கூட இருக்கிறவர்களோட அன்பாகவும் ஞானமாகவும் பழக வேண்டும். அது முக்கியமான கருத்து. அவ்விடத்திற்கு போன பின்பு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? எடுத்துக்காட்டு, நாம் சத்தமிடாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை போன்ற உங்கள் கருத்து என்ன? போகும்போது சத்தம் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டிய இடத்தில் அன்பாக இருக்கணும், குணமாகவும் நம்ம பத்திரமாகவும் இருந்து பார்த்து பழவி மற்றவர்களை போல் நமக்கு அன்பாக வெளியிடங்களுக்கு போனால் எப்படி வர வேண்டும் என்பது நம்ம முக்கியமாக மனசில் தோன்றி அன்பாக பழவி திரும்பி வர வேண்டும். இவற்றை கடைபிடித்தால் நாம் நம் வாழ்வில் மாண்புமிகு மனிதனாக வாழ முடியும். இந்த உரையாடலில் என்னுடன் பங்கேற்ற என் பாட்டிக்கு மிக நன்றிகள் மற்றும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு மிக நன்றிகள். நன்றி.